நீங்கள் இன்னமும் ஆதவர்ஜன் திமுகவில் தானே, திமுகவை இன்னைக்கு எதிர்த்து பேசலாம், கேட்கலாம். இல்லை அவர் திமுக அந்த குடும்ப ஆட்சியை ஒழிக்கிறேன்னு. அப்போ எப்படி நான் என்னை நிலைநிறுத்துவேன்? என் மீது ஒரு நம்பிக்கை வரணும். அப்போ இருக்கிற பிரச்சனை நான் சொல்லித்தானே ஆகணும். நாளை பின்ன ஒன்று விஜய் தனியாக நிற்கணும், எங்கள் எதிர்ப்பு ஓட்டுகளை நீ தனியாக வாங்கு, அப்போ சாலிடாக நாங்கள் வருவோம். அப்படி இல்லைன்னா தேர்தல்னு வந்தால் அவர் எங்கள் கூட நிற்கணும். இது ரெண்டுத்தில் ஒன்று கண்டிப்பாக நடக்கும். திமுக விமர்சனம் பண்ணால் திமுக தானே பேசணும். ஆனால் திமுக விமர்சனம் பண்ணால் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறவங்க தான் கட்சிக்கு உதருவான். ஏன் உங்களுக்கு தலைவர் ஸ்டாலின் அவர்களா திருமா அவர்களா? விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற எம்எல்ஏவுக்கும் எம்பிக்கும் தலைவர் ஸ்டாலின் அவர்களா திருமாவா? அப்போ விடுதலை சிறுத்தைகள்லயே திருமாவளவன் தனிமைப்படுத்தப்பட்டிருக்காரு. அதோடு இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் திமுக கையில் இருக்கிறது, அதெல்லாம் அவர் போக மாட்டார். இந்த முக்கியமான காரணம் இன்னொரு காரணம் அப்படின்னு சொன்னீங்களே, அது என்ன காரணமாக இருக்குது? இன்னொன்னா அதை நம்ம திருவான்மையூர் மருதீஸ்வரர் தான் அதுக்கு சாட்சி. ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்களுக்கு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் புரட்சி தமிழகம் கட்சியுடைய தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். இந்த மாநாடு இந்த விஷயத்தை திமுக சர்க்கிளில் எப்படி பார்ப்பாங்க? என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஆதவர்ஜன் விஜய் அவர்கள் ரெண்டு பேருமே சொல்லக்கூடிய கருத்துக்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய எதிர்காலத்துக்கு தான் பாதிப்புகளை ஏற்படுத்தும். 2026 முதல்வர் அப்படிங்கிற கனவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். இப்போ திமுக சைடில் எப்படி சார் எடுத்துக்குவாங்க? அதாவது திருமாவளவன் அவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்களா கட்சியை நீக்க சொல்லி? ஏன்னா இது கடந்த காலங்களில் நடைபெறுவதாக அரசியல் வட்டாரத்தில் பேச்சுக்கள் அடிபட்டது. எப்படி சார் பார்க்குறது? இவங்களோட நோக்கமே இதில் உள்நோக்கம், விஜய் ஆதவ் விஜய் கூட போகணும், விஜய் கூட போய் விஜய் தனியாக நிற்கணும். அப்படி இல்லை திமுகவுக்கு வரணும், விஜய் திமுக அலையன்ஸில் வரணும். நீங்கள் இன்னமும் ஆதவர்ஜன் திமுகவில் தானே, திமுகவை இன்னைக்கு எதிர்த்து பேசலாம், கேட்கலாம். இல்லை அவர் திமுக அந்த குடும்ப ஆட்சியை ஒழிக்கிறேன்னு. அப்போ எப்படி நான் என்னை நிலைநிறுத்துவேன்? என் மீது ஒரு நம்பிக்கை வரணும். அப்போ இருக்கிற பிரச்சனை நான் சொல்லித்தானே ஆகணும். நாளை பின்ன இல்லை நாம் திமுகவை பலவீனப்படுத்தினால் அவர்கள் பிஜேபியோடு கள்ள உறவில் இருக்கிறார்கள், நல்ல உறவில் இருக்கிறார்கள், நாளைக்கு பிஜேபி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டால் இதை விட அதிகமான கொடுமைகளை தமிழக மக்கள் சந்திக்க நேரிடும்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம்னா அப்படிதானோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டிங் இருக்குல்ல. என்னமோ பிஜேபி மனித குலத்துக்கே எதிரான கட்சி மாதிரியும், அதில் இருக்கிறவங்களாம் மனுஷன் இல்லாத மாதிரியும், இவர்கள் மட்டும்தான் அதை உயிர்ப்பிக்க வந்தவர்கள் மாதிரியும் ஒரு இமேஜை எல்லாம் அந்த பெய்டு சர்வெண்ட் எல்லாமே அதை சொல்லி 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 அதை உருவேற்றி வச்சுருக்காங்க. அப்போது சரி இடைக்காலமாக இதை விட்டுட்டோம்னா அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி கூட இவங்க ஒன்றா நிற்கலாம்ல. ஒன்று விஜய் தனியாக நிற்கணும், எங்கள் எதிர்ப்பு ஓட்டுகளை நீ தனியாக வாங்கு, அப்போ சாலிடாக நாங்கள் வருவோம். அப்படி இல்லைன்னா தேர்தல்னு வந்தால் அவர் எங்கள் கூட நிற்கணும். இது ரெண்டுத்தில் ஒன்று கண்டிப்பாக நடக்கும். அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஆதவர்ஜன் திமுகவால் திட்டமிட்டு அனுப்பப்பட்ட ஒரு ஸ்லீப்பர் செல் தான், விசிகாவில் இருக்கக்கூடிய ஸ்லீப்பர் செல் அப்படின்னு எடுத்துக்கலாம். நிச்சயமா சார், அவரே சார் நேற்று வரைக்கும் திமுக குடும்பத்தோடும் திமுகவுக்காகவும் உழைச்சவர் திடீர்னு இன்னைக்கு நிற்கிறார். சரி நாங்கள் என்ன பார்க்குறோம், சரி என்னன்னா நடக்கட்டும். இங்கே பட்டியல் சமூக மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குல்ல, ஆமாப்பா சரிதான்பா, என்னப்பா தொடர்ந்து இவங்களே பண்ணுறாங்க, அதுவரை நாங்கள் இது நன்மை என்று பார்க்கிறோம். இன்றைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல இருந்த வேங்கவேலை பற்றி யார் பேசுகிறா? இப்போ இவங்க வேற ஒரு விஷயத்துக்காக செஞ்சாலும் இன்றைக்கி அம்பேத்கர் பட்டியல் சமூக மக்கள் இதை பேசாமல் இன்றைக்கி தமிழக அரசியல் நகரில், இதே ஒரு வெற்றி தானே. பொதுவாக தேர்தலில் இந்த சமூகத்து ஓட்டை எப்படி வாங்குறது, அந்த சமூகத்து ஓட்டை எப்படி வாங்குறதுன்னு பேசுகிற போது இந்த சமூகத்துக்கு அந்த தலைவருக்கு மணிமண்டபம் கட்டும், அதை அரசு விழா பண்ணோம், இதை அதை பண்ணோம், இதை பண்ணணும்னு அறிவிப்பாங்களாம். எஸ்சின்னு வருகிற போது சரி அவங்கள பார்த்துக்கலாம் அப்புறம் அப்படியே சொல்லிட்டு வாங்கலாம். அதாவது அந்த கட்சி தலைமைகள் எப்படி கவர் பண்ணுறது ஓட்டுகள்னு பேசுகிற போது எஸ்சின்னு அது அவங்கள அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு புறந்தள்ளப்பட்டு வந்த சமூகம் இன்றைக்கி முன்னாடி வச்சு பேசப்படுதில்ல. அதில் ஒரு நன்மை இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அதுக்கு நாம் அந்த ஆதவர்ஜனுக்கு ஒரு நன்றியை சொல்லித்தான் ஆகணும். முதல்ல பேச ஆரம்பிக்கிறோம்ல, அப்புறம் நாங்கள் ஒரு தீர்வை நோக்கி போவோம். நாங்கள் அண்ணன் சொல்லிட்டாரு போய் நேராக திமுக குத்துப்பா. இப்போ நீங்கள் திமுக விமர்சனம் பண்ணால் திமுகக்காரன் தானே பேசணும். ஆனால் திமுக விமர்சனம் பண்ணால் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறவங்க தான் கட்சிக்கு உதருவான். ஏன்
இல்லை, அதே நேரத்தில் வந்து திமுக சைடு வந்து அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்டவர்களும் கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா 200 தொகுதி அப்படின்னு சொல்றீங்க, 234 தொகுதியிலையும் திமுக ஜெயிக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ திமுக சைட்லேருந்து எதிர்ப்புகள் வந்துக்கிட்டு தானே சார் இருக்கு? சார் திமுக சைடில் எதிர்ப்பு வந்தால் விடுதலை சிறுத்தைனா திமுக பேசுமா சார்? திருமாவளவனை ஒரு குறை சொன்னால் அவர் மீது ஒரு விமர்சனம் வச்சா திமுக பேசுமா? ஆனால் திமுக மீது விமர்சனம் வைக்கிற போது நாங்கள் பேசுகிறோம்ல. அப்போ அப்படி எங்கள் வாக்கர்ஸ் எங்கள் ஓட்டை போடுறோம் அப்படி ஆயிட்டான்ல. அதில் ஒரு மாற்றம் நீங்கள் வந்திருக்குல்ல. திமுக பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் வெட்ட வெளிச்சமா ஏற்கனவே திமுக வாழ்க வாழ்கன்னு சொல்லியிருந்தவங்க நீங்கள் பேசுகிறாங்கல்ல. அதை ஒரு நன்மையாக பாருங்கள். நாம் ஏன் வந்து 26 எலெக்ஷனில் இதுதான் நடக்கும்னு ஏன் நம்ம எழுதி பத்திரப்பதிவு ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம்? எது வேணாலும் நடக்கட்டும். ஆனால் அதை சிந்திக்கிற நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிகிற அளவுக்கு மக்கள் இன்றைக்கி வந்திருக்காங்கல்ல. அதுக்கு ஒரு கோடான கோடி நன்மையை நான் வந்து நன்றிகளை நம்ம சொல்லித்தானே ஆகணும். இப்போது திமுகவால் அனுப்பப்பட்ட ஆதவ அர்ஜுன் விசிகாவில் இருக்காங்க. இப்போது தாவேக்கா சைடு போனாலும் தாவேக்காவுக்கும் இதே போன்ற ஒரு நிலை தானே உருவாகும். அதுதான் ரெண்டு தானே. ஒன்று தனியாக நிற்கணும், இல்லை திமுக கூட வரணும். வரட்டுமே, ரெண்டில் ஒன்று நடக்கட்டும். இவங்க நோக்கம் இதுதானே சார். சார் இவங்க நோக்கத்திலிருந்து நம்மளால் முடிந்த அளவுக்கு நமக்கு என்ன அதில் நன்மை, எங்கள் சமூகத்துக்கு என்ன நன்மைன்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ வந்து அடுத்து திமுக வந்தால் என்ன, இப்போ ஐயோ இங்கே பட்டியல் சமூக மக்கள்லாம் செத்தே போயிடும் நான் சொல்ல முடியும். இருக்கிறத அனுபவிச்சு நம்ம தலையெழுத்து இதுதான் அப்படி தானே கலந்து போக வேண்டியிருக்கும். ஆனால் இதில் ஒரு மாற்றம் வரணும். அந்த மாற்றம் நடக்க விடாமல் திமுக பார்க்கும்ல. நீங்கள் இப்போ திமுகவை எதிர்க்கிறவங்க நேரடியாக எங்கே போய் நிற்கணும்? ஒன்று அதிமுகவோட போய் நிற்கணும், இல்லை பிஜேபி கூட போய் நிற்கணும். சரி, பிஜேபி கூட நிற்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தர்ம சங்கடம்னா அதிமுக கூட நிற்கணும். அந்த மாதிரி ஒன்றும் தெரியலையே. இப்போது சார் வந்து அப்போ வந்து இப்போ விசிகாவில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ விசிகாத்தில் திருமாவளவன் அவர்கள் பிரச்சாரத்துக்கு அழைத்துட்டு போகும்போதே ஃபுல்லாக வந்து தனி தொகுதி, அதாவது பார்த்தீங்கன்னா பொது தொகுதிக்கு எங்கேயுமே என்ன அழைச்சிட்டு போகல, தலித் மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மட்டும்தான் அழைச்சிட்டு போனாங்க. இதை பார்த்த பிறகுதான் ஒரு அரசியலை வந்து நம்ம வந்து இது தமிழ்நாட்டில் இந்த நிலைமையில இருக்குது, இந்த அடிப்படையில் நம்ம வந்து ஒரு கருத்தியலை மையப்படுத்தி ஒரு அரசியல் எடுக்கணும் அப்படிங்கிற நிலையில தான் விஜய் அரசியலை முன்னெடுக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களையும் முன்வைக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது போல தான் விசிகாவில் இருந்துக்கிட்டே திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் தலித் மக்கள் தொகுதியில் மட்டும்தான் போகிறாங்க, மற்ற சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய தொகுதிக்கு போகல அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது இப்போ விசிகாவில் பயணித்த காலகட்டத்தில் விசிகாவுடைய சீக்ரெட் எல்லாமே ஆதவ அர்ஜுன் கைக்கு கிடைச்சிருக்கும்ல சார்? கிடைச்சிருக்கும் சார். ஏன்னா இப்போ நீங்கள் அதற்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா, சிதம்பரம் தொகுதியில் வந்து நான் தலைவரோட தொகுதிகளை போடும்போது மக்கள் வாழ்வதற்கே தகுதியற்ற இடங்களில் தலித்து மக்கள் வாழ்ந்தார்கள்னு சொன்னார். அப்போ என்ன அர்த்தம்? 2 முறை எம்பியாக இருந்து நீ என்ன பிடுங்கின? 2 முறை எம்பியாக இந்த ஆள் இருந்து ஒன்றுமே அந்த சமூகத்துக்கு செய்யலை அப்படின்னு விதை அப்பயே ஊனப்பட்டது சார். அது இப்போ நீங்கள் அதை நேற்று ஒரு கடிதம் ஒன்று கொடுத்துருக்காங்க சார். மதுரையில் சட்டம் மற்றும் ஒழுங்கு, மதுரை மாவட்டம், மதுரை வடக்கு வட்டம், சத்திரப்பட்டி உள்வட்டம், வெளிச்சநத்த கிராமம். அங்கே வந்து ஒரு கொடிக்கம்பம் இருக்குது சார். அந்த கொடிக்கம்பம் வந்து இப்போ மாற்றுறாங்கல்ல, அந்த 60 அடி 62 அடியில். அதுக்கு வந்து பழைய கொடிக்கம்பத்தை எடுத்துகிட்டு ஒரு பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. அதுக்கு நோட்டீஸ் தராங்க. நீங்கள் வந்து பாருங்கள், அரசு புறம்போக்கு பொது இடம் என கிராம கணக்குகள் பதிவாகி உள்ள இடத்தில் ஏற்கனவே இருந்த கொடிமரத்தை அகற்றிவிட்டு புதிதாக கொடிக்கம்பம் ஊன்ற இரும்பு அடித்தூண் ஊன்றப்பட்டுள்ளது. விளக்கம் மற்றும் அகற்றக்கோரி தொடர்பாக ஏண்டா வச்ச முதல்ல ஏடு. அதில் என்ன சொல்கிறாங்க, அரசு அதாவது பட்டா இடங்களில் மட்டுமே கொடிக்கம்பம் அமைக்க அனுமதி வழங்க வழிவகை உள்ளது. இது நடைமுறையில் சாத்தியமா? அவன் வீட்டு பட்டா இடத்துல தான் கொடிக்கம்பம் வைக்குதா? இப்போ எல்லா இடத்துலையும் பட்டாவில் தான் கொடிக்கம்பம் இருக்கா? எல்லாமே பொதுவான இடங்களில் தான், ஒரு பஜாரில் ஒரு மெயினான இடங்களில் எல்லா கொடிகளுமே பக்கத்தில் இருக்கா? மேற்படி வெளிச்சந்தம் கிராமத்தில், அதாவது இந்த புறம்போக்கு இடத்தில் கிராம கணக்குகள் பதிவாகியுள்ள இடத்தில் உரிய அனுமதியின்றி ஏற்கனவே இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடிக்கம்பத்தை அகற்றிவிட்டு புதிதாக கொடிக்கம்பம் அமைக்க இரும்புத்தூண் அடித்தூண் ஊன்றப்பட்டுள்ளதற்கு தங்கள் மீது ஏன் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது? இது எங்கேயாவது நடக்குமா? பீத்தரார் திருமாவளவன் நாங்கள் வந்து திமுகவை தாங்கி நிற்போம், ஒரு ஒரு இரும்புத்தூணை தாங்க முடியலையே, ஒரு கொடிக்கம்பம் ஏற்றுவதை திமுக சார்? இது நான் என்ன சொல்கிறேன், வெளிப்படையாக பேசும் சார். இப்போ திமுக கட்சியில் பல கூட்டணி கட்சிகள், இப்போ கொங்கு ஈஸ்வரன், அப்புறம் நிறைய பேர் இருக்காங்கல்ல,
இந்த பாய்மாரெலாம் இருக்கிறாங்கள, அவங்க ஒரு கொடிக்கம்பம் ஏற்றினா இந்த நோட்டீஸை அவங்களுக்கு திமுக சர்வ் பண்ணுமா? என்ன இந்த நாடு எங்களுது, இந்த நாட்டில் ஒரு விடுதலை சிறுத்தை கொடி ஏற்ற விட மாட்டீங்களா நீங்கள்? என்ன நடந்துடும்? ஏற்கனவே இருந்த கொடிக்கம்பத்தில் ஒரு கொடி ஏற்றினா என்ன சார் நடந்துடும்? இதுதான் சார் எதேச்சான நிலை. இந்த நிலையை இன்னைக்கு அர்ஜுன் யாதவ் வெளிப்படுத்தியிருக்கிறார். திமுக இப்படி தான் எஸ்சி மக்களை நடத்துது, இதை திருமாவளவன் மூடி மறைக்கிறாரு, நீங்கள் அவரை நம்பினீங்கன்னா மோசம் போயிடுவீங்க, வாங்க நான் ஒரு நல்ல வழி காட்டுறேன் அப்படின்னு இன்னைக்கு எங்க மக்களுக்கு தெரிய வச்சிருக்காரு. இப்போ நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது சார், ஆதவ் அர்ஜுன் வெளியேற்றப்பட்டால் அவர் கூட விசிகாவில் இருக்கக்கூடிய பாதி பேர் போயிடுவாங்க. மீதி பேரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே திமுகவில் தான் ஐக்கியமாகி இருக்காங்க. திருமாவளவன் வர தனித்து விடப்படுவார் அப்படிங்கிற நிலையில தான் அவங்களுடைய பேச்சுக்களை பார்க்கலாமா சார்? சார் ஏற்கனவே ஒரு தனி ஆகிட்டார் சார். அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், எல்லாரும் விசிகா திமுக பர்ச்சேஸ் பண்ணிச்சுன்னு சொல்கிறாங்களே, ஒருத்தங்க கூட பேசலைன்னா என்ன சார் அர்த்தம்? பேசணுமா இல்லையா சார்? உங்களுக்கு தலைவர் ஸ்டாலின் அவர்களா திருமா அவர்களா? விடுதலை சிறுத்தையில் இருக்கிற எம்எல்ஏவுக்கும் எம்பிக்கும் தலைவர் ஸ்டாலின் அவர்களா திருமாவா? நீங்கள் சொல்லுங்கள். திருமா தானே? திருமாவளவன் அவர்கள் தான். ஏன் பேசலை யாரும்? அப்போது விடுதலை சிறுத்தைகள்லேயே திருமாவளவன் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கார் தலைவர்கள் மத்தியில். இன்றைக்கு தொண்டர்கள் மத்தியிலையும் ஒரு பிளவை இவர் ஏற்படுத்தியிருக்கிறார். அதற்கு உதாரணம் தான் நேற்று கைத்தட்டிய விசிகா கும்பல். அப்போது இது தனியாக போனாலும் நல்லது தான், எதிர்ப்பு ஓட்டுகளே அது தனியாக நின்று எதிராளிகள் வெற்றி பெறாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி அல்ல. இப்படி போய் அப்படி வந்தாலும் ஏற்கனவே இங்கே இருக்கிற பாதி விடுதலை சிறுத்தைகள் அது பிரிஞ்சால் பாதியாக இருந்தால் அவங்களும் எங்கள் கூட தான் இருக்காங்க, அந்த பாதியும் எங்கள் கூட தான் வரப்போகுது. அப்போ எங்களுக்கு ஒரு லாஸ் இல்லை. நீ ஒரு ஆளாக இருக்கக்கூடாது சார். தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30 கட்சிகள் 35 கட்சிகளை உடைச்சது யார் சார்? திமுக தானே. திருமாவளவனை உடைக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம். இப்போது செதறி வேறு பக்கம் போயிடும்னா பரவாயில்ல, சரி இதில் 4 பேர் அதில் 4 பேர் 8 பேராகிறான், இதில் 4 அதில் 4 4 நாளும் 8 நம்மக்கிட்ட தானே இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு திட்டம் தான். அந்த திட்டத்துக்கு குனிஞ்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இன்னைக்கு நிராயுதபாணியாக எங்கள் அண்ணன் நிற்கிறாரு. அப்போ இதை இந்த விஷயத்தை அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் உணர தவறி விட்டாங்களா, அல்லது அவருக்கு இந்த விஷயம் தெரியாதா? கையை மீறி போயிடுச்சு சார், ஒன்றும் பண்ண முடியாது, கையை மீறி போயிடுச்சு. நீயே திமுக அடிமையாக இருக்கிற போது அப்புறம் ஏப்பா இந்த அடிமை மூலிமா எதுக்குப்பா நம்ம போய் அங்கே காலில் கிடக்கணும்? நேரடியாக வந்துன்னா நேரடி கிடைக்குன்னு பார்வை வந்துடும்ல சார். நாளைக்கு திமுக கூட்டணியில் வச்சா திருமாவளவன்கிட்ட யார் வேணாலும் போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எனக்கு ஒரு சீட்டு கூட உங்களுக்கு காசுக்குதுன்னா கொடுத்துருவாரு. ஆனால் இருக்கிறவங்க திமுகவோடு இருந்தால் ஏம்மா நல்லா தானே இருந்தாங்க அந்த 4 எம்எல்ஏ, என்ன பிரச்சனை, ஏன் திரும்ப மாத்திர அவங்களுக்கே கொடு அப்படின்னு பிறகு திரும்ப அதை மீறி எங்கள் அண்ணன் கொடுத்துருவாரா சீட்டை? இப்போ புரியுதா? இப்போ ஏன் எல்லாரும் திமுக கூட இருக்கான்னு? அடுத்த தேர்தலுக்கு சீட்டை உறுதி பண்ணி கொள்வதற்கு திமுக தான் சரி. அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது விசிகாவை பொறுத்த வரைக்கும் 2026 தொடர்ந்து திமுக கூட தான் பயணிப்பாங்க, பயணிக்க வேண்டிய கட்டாயம் விசிகாவுக்கு இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். நிச்சயமா. அப்படி இல்லைன்னா ஒரு ஆளாக போய் திரும்பவும் 0லேருந்து தொடங்கணும், அது நடைமுறையில் சாத்தியம் இல்லை. எண்ணிக்கை உங்க பின்னாடி எவ்வளோ எண்ணிக்கை இருக்குதுன்ற அடிப்படையில் தானே கட்சிகள் உனக்கு மரியாதையும் சீட்டும் மற்ற விஷயங்களையும் செய்வாங்க. அதால் திருமாவளவன் எந்த காரணத்தை கொண்டும் திமுக விட்டு போக மாட்டார். அதோடு இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் திமுக கையில் இருக்கிறது, அதால் அவர் போக மாட்டார். அந்த முக்கியமான காரணம் இன்னொரு காரணம் அப்படின்னு சொன்னீங்களே, அது என்ன காரணமாக இருக்கும்? அது வெளிப்படையாக சொல்ல முடியாத காரணமாக கூட இருக்கலாம் சார். அரசியலில் எல்லாம் எது வேணாலும் நடக்கும் சார், எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, எல்லாத்தையும் ஒரு தலைவர் எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துருக்க முடியாதுல்ல. மிக முக்கியமான திருமாவளவன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் திமுக மட்டத்தில் இருக்குது, அதை தாண்டி திருமாவால் செயல்பட முடியாது. அதாவது நூலுக்கு கட்டுப்பட்ட பொம்மை மாதிரி தான் திருமாவர்கள் செயல்பட முடியும். அது இன்னொன்னா அது நம்ம திருவான்மையூர் மருதீஸ்வரர் தான் அதுக்கு சாட்சி. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.